அதுவும் நீங்க ஜூஸா எடுத்துக்க போறீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். அதுல நெறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, "நான் தான் சுகரே போடலையே, நான் தான் ஸ்ட்ரெயினே பண்ணலையே, வடிகட்டவே இல்லையே, சர்க்கரையே போடலையே, அப்படிதானே ஜூஸ் குடிக்கிறேன்." அப்படி கிடையாதுங்க. ஃப்ரூட்ட நீங்க அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடுறதுக்கும், அத நீங்க பிளெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ஃபைபர் கன்டென்ட் மாறிடுது. ஸோ நீங்க அத கிரைண்ட் பண்ணும்போதே அங்க ஃபைபர் உடைஞ்சிடுது. ஸோ அப்ப நீங்க கன்சியூம் பண்ணும்போது என்ன நீங்க வடிகட்டலனாலும் சரி, சர்க்கரை போடலனாலும் சரி, ஃப்ரூட்ட ஜூஸா மாத்திட்டீங்கன்னா, அது சுகர் தான். ஸோ இதுதான் மேஜரா பிரெக்னன்சில வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது. நியூட்ரியன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபோலிக் ஆசிட், அயர்ன் கன்டென்ட், கால்சியம். இது 2 நியூட்ரியன்ட்டும் ரொம்ப மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது பீட்ரூட், முருங்கைக்கீரைன்னு சொல்லலாம். நான் வெஜிடேரியனா இருந்தா லிவர் கன்டென்ட் எடுத்துக்கிறது. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து அ பிரெக்னன்சில 2ண்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணும். நெறையா மெடிகேஷன்ஸ் அதாவது சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாவே வந்து டாக்டர்ஸ் குடுத்துடுறாங்க. அயர்னா இருக்கட்டும், இல்ல கால்சியமா இருக்கட்டும், இதெல்லாமே ஜாஸ்தி ஃபுட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இப்பலாம் தேவையே இருக்கிறதில்ல. எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ்லயே கவர் பண்ணிடுறாங்க. ரெகுலரா நீங்க சாப்பிடுறதே வந்து இனஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவாய்ட் பண்றது தான் லிஸ்ட் நெறையா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறையா சுகரி ஃபுட்ஸ் வெளியில போய் சாப்பிடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸ்பெஷலி பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க லேட் நைட் சாப்பிடுறத கம்ப்ளீட்டா பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. ஏன்னா, அவங்களுக்கு தான் தூங்க முடியாது.